ஹாய் காய்ஸ், யூடியூப் டிப்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனலுக்கு எப்படி பிராண்டிங் வாட்டர்மார்க் நம்மளோட லோகோவை வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் இருந்து பார்க்க போகிறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்டிங் வாட்டர்மார்க்கை எப்படி நம்மளோட யூடியூப் சேனலில் செட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேர்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்டிங் வாட்டர்மார்க் நம்ம சேனலில் நம்ம ஆட் பண்ணுறது மூலமாக நம்ம சேனலுக்கு என்ன பெனிஃபிட் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பெரிய பெரிய யூடியூபர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா பிராண்டிங் வாட்டர்மார்க் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் நோ அப்படின்னு வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிராண்டிங் வாட்டர்மார்க் வந்து இருக்கும். இது வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட லோகோ வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். அதே பெரிய பெரிய சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட லோகோ வந்து செட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் ஐகான் சப்ஸ்கிரைப் நோ அந்த மாரி உள்ள பிராண்டிங் வாட்டர்மார்க் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த பிராண்டிங் வாட்டர்மார்க் நம்ம சேனலில் பயன்படுத்துறதால நம்ம சேனலுக்கு என்ன பெனிஃபிட் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலை நீங்கள் வந்து க்ரோ பண்ணிக்கலாம். அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஃபோனில் பிக்சல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. இந்த நியூ டெக்ஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணிவிடுங்க. இந்த நியூ டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை கீழே மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவில் பிராண்டிங் வாட்டர்மார்க் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு என்னோட சேனல் ப்ரொஃபைல் இருக்குது, அதை வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். பாக்ஸு ஸ்கொயரு எல்லாமே இருக்குது. இதில் நான் வந்துட்டு ரவுண்டு ஷேப் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சைஸுக்கு வந்து இதை நீங்கள் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இது கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல எப்படி வேணுமோ அந்த இடத்துக்கு அந்த சைஸுக்கு கரெக்டாக செட் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து நான் ஒரு சைஸுக்கு வந்து செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிட்டு இல்லை டிக்கு மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த டிக்கை வந்து கொடுத்துருங்க. இந்த டிக்கை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஆகிடும், மேலே வந்துடும். இதை வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கு பாருங்கள். இந்த இமேஜில் கரெக்டாக வச்சுருங்க. உங்களுக்கு எந்த கரெக்டாக இது வந்து செட் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே சைடில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரோக்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஒரு அவுட்லைன் மாதிரி இருக்கு பாருங்கள். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலர் வந்து கொடுக்குறேன். எனக்கு க்ரீன் கொஞ்சம் நான் பிடிக்கும். நான் வந்துட்டு க்ரீன் கலர் வந்து கொடுத்துட்டேன். க்ரீனு இல்லாட்டி ரெட்டு கொடுத்துக்கிறேன். ரெட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெட்டு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷேடோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை எனபிள்னு இருக்கும். இந்த எனபிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து ரெட்டு ஒயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எடிட்டிங் தான். இதில் வந்து நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கலரிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்குது பார்க்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நாலாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த நாலாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்பேரண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி மெத்தடில் இருக்குது. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் இமேஜ்னு இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் சேவ் டு கேலரி வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் இந்த எக்ஸ்போர்ட் பண்ண இந்த இமேஜை இந்த லோகோவை எப்படி நம்ம யூடியூப்பில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் சேனல் லோகோவை கூட நீங்கள் பிராண்டிங் வாட்டர்மார்க் செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் குரோமில் வந்துட்டு யூடியூப் பிராண்டிங் வாட்டர்மார்க் லோகோ அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வந்துட்டு இமேஜ் வந்து நிறைய ஷோ ஆகும். இல்லை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நோ நிறையா உங்களுக்கு பிராண்டிங் வாட்டர்மார்க் இருக்குது. இதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிராண்டிங் வாட்டர்மார்க்கை எப்படி நம்ம சேனலில் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. யூடியூப் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி தான் ஆப்ஷன் இருக்கும். இதில் கஸ்டமைஸ் அப்படின்னு லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி தான் ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை ரெண்டாவதாக பிராண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டாவதாக பிராண்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். இல்லை மூணாவதாக பார்த்தீங்கன்னா வீடியோ வாட்டர்மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு என்னோட சேனலில் ஆல்ரெடி நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எடிட் பண்ணதை இல்லை சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த சேஞ்சிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களோ அதை இதில் ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு சேவ் கொடுத்துடலாம். இதில் மொத்தம் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் வீடியோன்னு கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஸ்டார்ட் டைம்னு கொடுத்துருப்பாங்க. இதில் மூணாவது பார்த்தீங்கன்னா என்டையர் வீடியோன்னு இருக்கும். இல்லை மூணாவது உள்ளது வந்து கொடுத்துருங்க. இந்த மூணாவது உள்ளது கொடுத்தா தான் உங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர்மார்க் வந்து ஆட் ஆகிருக்கும். வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு வாட்டர்மார்க் வந்து ஷோ ஆகும். இதை கொடுத்துட்டு மேலே வந்துட்டு பப்ளிஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டர்மார்க் வந்து உங்கள் சேனல் வந்து ஆட் ஆகிடும். இந்த பிராண்டிங் வாட்டர்மார்க் நம்ம ஆட் பண்ணுறது மூலமாக நம்ம சேனலுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டிங் வாட்டர்மார்க் யாராச்சும் கிளிக் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா விசிட் சேனல் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு கேட்கும். அந்த விசிட் சேனல் அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.
நம்ம சேனலுக்கு வந்து பிராண்டிங் வாட்டர் மார்க் செய்கிறதால நம்ம சேனலுக்கு பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு சூப்பரான ஒரு பிராண்டிங் வந்து நம்ம சேனலுக்கு வந்து கிடைக்கும். அதனால் வந்து பிராண்டிங் வாட்டர் மார்க் கண்டிப்பாக ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலுக்கு பிராண்டிங் வாட்டர் மார்க் வந்து நீங்கள் உங்கள் லோகோவை வந்து கிரியேட் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுங்க. அப்படி இல்லைனா கூட குரோமில் உங்களுக்கு யூடியூப் பிராண்டிங் வாட்டர் மார்க் அப்போ நீங்கள் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு நிறைய லோகோ வந்து ஷோ ஆகும். அதில் உள்ள லோகோ ஏதாச்சும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட இந்த மாதிரி நீங்கள் பிராண்டிங் வாட்டர் மார்க் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய சேனல் எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டிங் வாட்டர் மார்க் கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்கள் சேனலையும் கண்டிப்பாக வந்து பிராண்டிங் வாட்டர் மார்க் ஆட் பண்ணிங்க. நான் சொன்ன இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளையும் ஆன் பண்ணிங்க. அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னால் இதுக்கு மேலே பேச முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணிங்க. தேங்க்யூ.